வெல்கம் டு மை சேனல் ஜெய்கலாம் டிஎன்பிஎஸ்சி. நம்ம இந்த வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல் 3rd யூனிட் மேட்டர் அரவுண்ட் அஸ் இது வந்து கெமிஸ்ட்ரிங் ரேட்டிங்கில் வரும். அதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மேட்டர் அப்படின்னா பருப்பொருள் எந்த நம்மளை சுற்றி இருந்துச்சு, அது வந்து ஒரு மாசையோ அதுக்கு ஒரு ஸ்பேஸ் அதை ஆக்குபை பண்ணிக்கிச்சு அப்படின்னா அது பேர் வந்து மேட்டர் சொல்லுவாங்க. 3 டைப்ஸ் ஆஃப் மேட்டர் இருக்குது: சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ். ஃபஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். வாட் இஸ் மேட்டர்? அதுக்கு மேட்டர் இஸ் ஆல் அரவுண்ட் அஸ். Matter is all around us. The air you are breathing is also a matter. Matter is defined as anything that has mass and take up space. மாஸ் என்ன சொல்லுவோம், வெயிட்னு சொல்லுவோம். இந்த எஸ்ஐ யூனிட் ஆஃப் மாஸ் இஸ் கிலோகிராம். எதாக இருந்தாலும் அதுக்கு ஒரு மாசு, அது ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிக்கிச்சு அப்படின்னா அது பேர் வந்து மேட்டர் சொல்லுவோம். மேட்டருடைய ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் மேட்டர் இஸ் கால்ட் அஸ் ஆட்டம்ஸ். அப்படி இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நோட் பண்ணி வச்சுக்கணும். the smallest unit of matter is called as atoms. ஆட்டம்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. ஈவன் நம்மளால் வந்து ஸ்டாண்டர்ட் மைக்ரோஸ்கோப்னாலையும் பார்க்க முடியாது. a standard sheet of paper is about million atoms thick. ஒரு சின்ன பேப்பர் எடுத்தோம்னா அதில் வந்து அவ்வளோ மில்லியன்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம வியூ பண்ணுறதுக்கு வந்து டெக்னாலஜி டெவலப் பண்ணி ஒரு 2 மைக்ரோஸ்கோப் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா SEM ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், அந்த டனலிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது எக்ஸ்பென்ஷனில் கேட்பாங்க. SEM அப்படின்னா ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், TEMனா டனலிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், which uses electricity to map atoms. இதெல்லாம் எதை யூஸ் பண்ணுவாங்கன்னா எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணி அந்த ஆட்டம்ஸை வந்து நம்ம பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் சிலிக்கான் ஆட்டம்ஸ் ஆன் எ சர்ஃபேஸ் சிலிக்கான் ஒரு சர்ஃபேஸில் வந்து சிலிக்கான் ஆட்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை பார்க்கறதுக்கு என்ன மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேனிங் டனலிங் மைக்ரோஸ்கோப். இதை கூட கேட்பாங்க, சின்னதாக இருக்கே நம்ம படிக்க விடக்கூடாது, கேட்பாங்க. சிலிக்கான் ஆட்டம்ஸ் ஆன் எ சர்ஃபேஸ் டேஷ் மைக்ரோஸ்கோப் கேட்பாங்க, ஸ்கேனிங் டனலிங் மைக்ரோஸ்கோப். பார்த்தோம் மேட்டர் வந்து 3 டைப்ஸ் இருக்குது: சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக அப்படி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு டூ யூ நோலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போயுமே டூ யூ நோ வந்து நம்ம நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கணும். டூ யூ நோ besides solid, liquid and gases there are 2 more states: plasma and Bose-Einstein condensates. பேசிக்காக வந்து நம்ம சொல்கிறது வந்து 3 தான்: சாலிட், லிக்விட் அந்த கேஸ் தான் வந்து மேட்டர் 3 டைப்ஸாக சொல்லுவாங்க. இன்னும் 2 டைப்ஸ் ஆஃப் மேட்டர் இருக்குது. அது பேர் என்னன்னா பிளாஸ்மா, இன்னொன்று என்ன Bose-Einstein condensates. பிளாஸ்மா இஸ் நாட் காமன் ஸ்டேட் ஆஃப் மேட்டர் ஆன் எர்த். பிளாஸ்மா வந்து எர்த்தில் இருக்கக்கூடிய பொருள் கிடையாது. பட் மேபி த மோஸ்ட் காமன் ஸ்டேட் ஆஃப் மேட்டர் இந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் ஆஃப் மேட்டர் வந்து பிளாஸ்மா. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்ஸ் இன்க்ளூடிங் சன் ஆர் கவர்ட் இன் பிளாஸ்மா. ஸ்டார்ஸும் சரி சன்னும் சரி அது வந்து கவர்ட் இன் பிளாஸ்மாவில் வந்து அது கவர் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா வந்து Bose-Einstein condensate இஸ் ஏ gas-like state of matter that exists at extremely cold temperature. இது கேட்கலாம். Bose-Einstein condensate வந்து எதை மாதிரி இருக்குன்னா அது gas-like state of matter. அது எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா extremely cold temperature. It was predicted about 1925லேயே சொல்லியிருக்காங்க இது மாதிரி ஒரு another state of matter இருக்குது அப்படின்னு. ஆனால் அது எந்த இயரில் அது கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா 1995. This is used in the field of cryogenics. Cryogenicsங்கிற ஃபீல்டில் வந்து இதை வந்து இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேட்டர் பற்றியும் 3 டைப்ஸ் இருக்குது: சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ். அதர் 2 டைப்ஸ் வந்து பிளாஸ்மா அண்ட் Bose-Einstein condensate. பிளாஸ்மா எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸில் இருக்கும். Bose-Einstein condensate எக்ஸ்ட்ரீம்லி கோல்டு டெம்பரேச்சரில் இருக்கும். இதை ஃபஸ்ட்டு வந்து ப்ரெடிக்ட் பண்ணது 1925, கன்ஃபார்ம் பண்ணது வந்து 1995. திஸ் இஸ் யூஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் க்ரையோஜெனிக்ஸ். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் நம்ம தரவாக படித்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் நேச்சர் ஆஃப் மேட்டர். மேட்டர் ஆக்குபைஸ் ஸ்பேஸ் அண்ட் ஆஸ் மாஸ். நம்ம பார்த்தோம். Matter occupies space and has mass. But what is its nature? அதோட நேச்சர் என்னது? Asian philosophers pondered over such questions. In India, a philosopher named Kanada and in Greece, a philosopher named Democritus came to somewhat similar idea. அதாவது இந்தியன் ஃபிலாசபர் பேர் என்னன்னா கனடா, அதே மாதிரி கிரீஸ் ஃபிலாசபர் பேர் வந்து டெமோக்ரிட்டஸ். அவங்க 2 பேருக்கு வந்து ஒரு சிமிலர் ஐடியாவாக இருந்துச்சு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமேஜின் யூ ஹாவ் பீஸ் ஆஃப் த்ரெட், யூ கட் இன் டூ with the same piece and take again one of the piece and cut again into 2. Repeat the above process for many times. At some point piece of the thread will be so small to see, or we may not have sharp enough knife to cut further. But this is imaginary thought experiment. Therefore these are not possible practically. Imagine if you can cut as fine as possible and are able to see even very small things. Can we cut the rope into 2 without an end? Canada and Democritus said, no, we cannot go on endlessly. There will be a point at which we will not able to cut the thread further. That is the point when we will reach molecules or atoms.
ஒரு த்ரெட் எடுத்து நம்ம கட் பண்ணிக்கிட்டே இருக்கோம்னு பார்த்தா ஒரு அட் அ பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்ம த்ரெட்டை வந்து கட் பண்ணவே முடியாது. அது மாதிரி ரொம்ப சின்னதாயிரும். அந்த அதை தான் சொல்கிறாங்க, என்ன சொன்னால் மாலிகுல்ஸ் ஆர் த ஆட்டம்ஸ். தட் இஸ் த பாயிண்ட் when we will reach molecules. அந்த டைமில் கட் பண்ண முடியாமல் ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அதுதான் என்னது, we will reach molecules or atoms. we will read some more about molecules and atoms later. சொல்லிட்டு suffice to say that all matter is made up of very small particles. Gold is made up of tiny gold particles and water is made up of tiny water particles. These tiny particles present in all matter are called as atoms or molecules. அதான் சொல்கிறாங்க, water is made up of very small tiny water particles. அந்த small tiny water particles என்ன சொல்கிறாங்கன்னா molecules இல்லைனா atoms சொல்கிறாங்க. The particles in matter are extremely small and cannot be seen even with a powerful microscope. What we can see is only group of particles. தண்ணி சிந்துது ட்ராப்பாக விழுகுது அப்படின்னா அதில் வந்து எவ்வளவோ மில்லியன்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ் இருக்கும். நம்மளால் என்ன செய்ய முடியாது, குரூப்பாக தான் பார்க்க முடியுமே தவிர சிங்கிளாக பார்க்குறதுக்கு அதுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டு மைக்ரோஸ்கோப் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். டு யூ நோ கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. Do you know that a drop of water contains about 10 to the power 21 water particles? One dot that you make with your pen has more than 2 lakh molecules. இதை நம்ம பார்க்குறது குரூப் ஆஃப் மாலிகுல்ஸ் பார்ப்போம்னு சொன்னால அதே மாதிரி தான் ஒரு ட்ராப் ஆஃப் வாட்டர் விழுந்துருச்சு அப்படின்னா அதில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டைனி பார்ட்டிகல்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா 10 to the power 21. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை கேட்கலாம். 10 to the power 21. அதே மாதிரி ஒரு பென் எடுத்து டாட் வைக்கிறோம் அப்படின்னா அதில் எவ்வளோ மாலிகுல்லாம் ஆட்டம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 lakh மாலிகுல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த பார்ட்டிகல் ஆஃப் மேட்டர். Particles of matter have a lot of space in between them. In different forms of this matter, the spacing will be different. அதாவது பார்ட்டிகல்ஸோட அரேஞ்ச்மெண்ட்டில் கூட நம்ம நிறைய டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம். Let us add a spoonful of sugar to a glass of water. Stir well. Sugar disappears completely. Whereas it's gone with the glass of water will be now sweet. நம்ம ஒரு ஸ்பூன் சக்கரை எடுத்து தண்ணியில் கலக்கணும் அப்படின்னா ஈஸியாக வந்து டிசால்வ் ஆயிரும். இப்போ சக்கரை எங்கே போச்சு, எல்லாமே வந்து வாட்டருக்குள்ளே டிசால்வ் ஆயிடுச்சு. வாட்டர் வந்து இப்போ எப்படி இருக்குது, ஸ்வீட்டாக இருக்குது. இந்த ஆட்டம்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும், ஆட்டம் ஸ்ட்ரக்சர் நியூட்ரான், புரோட்டான், நியூக்ளியஸ், எலக்ட்ரான் இருக்குது. குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் சேர்ந்ததான் மாலிக்யூல். இந்த மாலிகுல்ஸ்லாம் நிறைய சேர்ந்தால் இதோ சுகர் மாலிகுல் கொடுத்துருக்காங்க. Water particles have space between them and sugar particles now occupy those spaces. அதாவது வாட்டர் பார்ட்டிகல்ஸ் have space between them. அதுக்குள்ளே வாட்டர் பார்ட்டிகல்குள்ளே ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸில் போய் அந்த சுகர் நம்ம கலந்தோலே அதை போய் அங்கே ஆக்குப்பை பண்ணிக்கும். அதனால சுகர் வந்து டிசால்வ் ஆயிடுது. Particles of matter attract each other. It is the attraction which keeps the particles together. The attractive force will be different for different forms of forms of matter. Particles of matter attract each other. It is this attraction. அதாவது அந்த வாட்டர் மாலிகுலுக்கும் சுகர் மாலிகுலும் அட்ராக்ஷனால தான் சுகர் மாலிகுல் போய் வாட்டர் மாலிகுல் அட்ராக்ட் ஆக்கிட்டு அந்த ஸ்பேஸ் அது வந்து ஆக்குபை பண்ணிக்குது. அதனால் டிசால்வ் ஆயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒவ்வொரு மேட்டுக்கும் டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும். சாலிட் லிக்விட் கேஸ் சொன்னாலும் அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து மேக்னெட் வந்து நெய்யில் வந்து ஈஸியாக அட்ராக்ட் பண்ணிக்கும். அது மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. Grouping of matter on the basis of physical states. Matter can be grouped into solid, liquid and gas based on the above characteristics. These are called the physical state of matter. Mass, shape and volume of solid, liquids and gases அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சாலிட், லிக்விட், கேஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சாலிட் டஸ் நாட் நீட் ஏ கண்டெய்னர். சாலிடுக்கு வந்து கண்டெய்னர் தேவை கிடையாது. வேறஸ் நம்ம லிக்விடுக்கும் கேஸுக்கும் ஒரு கண்டெய்னர் மாதிரி தேவை, இல்லைனா ஒரு பலூன் மாதிரி ஒன்று தேவை. அங்கே தான் நம்ம என்ன செய்யணும், கேஸை வந்து ஃபில் பண்ண முடியும். A solid does not need a container. It states where it is because its particles are tightly packed into a definite shape that ordinarily does not change. சாலிடுக்கு வந்து எதுவுமே ஒரு கண்டெய்னர் தேவை, ஏற்கனவே அது ஒரு ஷேப்பில் இருக்கும், அங்கே வந்து டைட்டாக பேக் ஆகியிருக்கும். இஃப் யூ டேக் த ஸ்டோன் ஃப்ரம் த கிரவுண்ட் பிளேஸ் இட்ஸ் ஆன் த டேபிள் ஆர் செல்ஃப், இட்ஸ் ஷேப் அண்ட் வால்யூம் டூ நாட் சேஞ்ச். கல்லெடுத்து நம்ம மேலே வச்சோம்னா அது ஷேப்போ அதனுடைய வால்யூமோ மாற போகிறது கிடையாது. அது சாலிட் வந்து அப்படியே தான் இருக்கும். வேறஸ் லிக்விட் அண்ட் த கேஸ் விச் நீட்ஸ் அண்ட் கண்டெய்னர், இல்லைனா ஏதாவது ஒரு ஸ்பேஸ் ஏதாவது ஒரு தேவை, அதை போய் அங்கே அதில் போட்டால் தான் அதனுடைய அந்த ஷேப்பு அதனுடைய வால்யூமை நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். For example, pencil and books are used for studying. The bucket and the comb are made of plastic, while the table and ladle are made of wood. The scrub brush and broom are rough, but the toy bird is soft. Light can pass through the glass of water and the spectacles, but not through the apple or iron. இதெல்லாம் வந்து சும்மா வந்து ஜஸ்ட் ஒரு சாலிடுக்கு எக்ஸாம்பிள்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. பென்சில் புக் என்ன செய்வாங்கன்னா நம்ம படிக்கிறோம் இல்லையா, அதுக்கு யூஸ் ஆகுது. பக்கெட் அண்ட் த comb are made of பிளாஸ்டிக்கு. டேபிள் ladle made of wood. The scrub brush and broom are rough, but the toy bear is soft. Light can pass through the glass of water and the spectacles, but
not through the apple or iron box. The cow and the birds are living things while the rest are not. Water in the glass is a liquid, but air in the balloon is a gas, and the rest are solids. The feather and the paper cup can float, but not the apple or the piece of stone. The rubber band can be stretched, but not the gum. Thus, we can similarities and difference between the things and group and sort them in many different ways. இது மாதிரி டிஃப்ரெண்ட் மேட்டர் இருக்குது. இது எல்லாமே வந்து என்ன செய்யணும், அண்டர் ஒரு டாப்பிக்கில் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்ம வந்து குரூப்பிங் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ட்ரை டு ஃபில் இன் த ஃபாலோயிங் டேபிள். Try to make more such tables based on the properties discussed about. How many tables could you make? But one thing is common to all the above, they are all matter. இங்கே இருக்கிறது எல்லாமே மேட்டர் தான், ஆனால் ஒன்றுத்தால மேடு ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பக்கெட் அண்ட் கோம் பிளாஸ்டிக்கில் இருக்குது, டேபிள் அண்ட் லேடல் உள்ள மேடாக இருக்குது, ஸ்க்ரப் ப்ரஷ் வந்து ப்ரூம் வந்து ரஃப்பாக இருக்குது, டாய் பேர் வந்து சாஃப்டாக இருக்குது, லைட் வந்து வாட்டர் இருக்க கிளாஸில் ஈஸியாக போக முடியுது, ஆப்பிள் அண்ட் அயன் பாக்ஸில் அதனால் போக முடியல, கவ் வந்து லிவிங் திங்ஸு, மற்ற எல்லாமே நான் லிவிங் திங்ஸ். நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வாட்டர் இந்த கிளாஸ் இஸ் அ லிக்விட், ஏர் இந்த பலூன் இஸ் ஏ கேஸ், இப்படின்னு டிஃப்ரெண்ட்டாக நம்ம திங்ஸ் பார்க்குறோம். ஆனால் இதெல்லாம் எந்த குரூப் கீழே வரும்னா மேட்டர். இதெல்லாமே எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம், சாலிட் லிக்விட் கேஸ் அந்த ஃபார்மில் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், எனிதிங் விச் ஆக்குபைஸ் ஸ்பேஸ் அண்ட் அஸ் மாஸ் இஸ் கால்ட் அஸ் மேட்டர். இது மறுபடியும் கொடுத்துருக்காங்க, நம்ம நல்லா பார்த்து வச்சுக்கணும். எனிதிங் விச் ஆக்குபைஸ் ஸ்பேஸ் அண்ட் அஸ் மாஸ் இஸ் கால்ட் அஸ் மேட்டர். எல்பிஜி கேஸ் இது வந்து கேஸ், ஏர், ஆயில் வந்து லிக்விடு, அயன் வந்து சாலிடு, வுட்டு வந்து சாலிடு, வாட்டர் வந்து லிக்விட் ஃபார்ம். Let us place a book on the table, let it not be disturbed, observe for 5 minutes. Now take a glass of water and then add just a drop of ink carefully at the center, do not shake or stir. Now light a incense stick and keep in one corner of the room. Let us answer the following question. Did the book move? Book எடுத்து ஒரு டேபிள் மேலே வச்சுட்டோம், புக் மூவ் ஆகுமா? கிடையாது. Did the ink particles move and spread itself in the water? How long did it take for complete mixing? நம்ம ஒரு கிளாஸ் ஃபுல்லாக வாட்டர் எடுத்துக்கிறோம், அதில் ஒரு ட்ராப் இங்க் ஊற்றுறோம், நம்ம எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணல, நம்ம ஸ்லோவாக அதை டிசால்வ் ஆகி அந்த தண்ணி ஃபுல்லாகவே என்ன ஆகுனா ப்ளூ கலர், அது எந்த கலர் இங்க் ஊற்றுறோமோ அந்த கலர் ஆகிடும். அப்புறம் டிட் யூ கெட் த ஸ்மெல் ஆஃப் த இன்சென்ஸ் ஸ்டிக் ஃப்ரம் வேர் யூ ஆர் ஸ்டாண்டிங்? இப்போ ஊதுபத்தி பொறுத்து ரூமில் வைக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு ரூம் ஃபுல்லாக அந்த ஸ்மெல் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும், நம்மளை ஈஸியாக அந்த ஸ்மெல்லை வந்து அப்சர்வ் பண்ண முடியும். How fast did you get the smell? How did the smell reach you? We may conclude that particles of gases and liquid can move and that among gases more easily. We call this movement as diffusion. Diffusionக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். டிஃப்யூஷனா என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து புக்கை தூக்கி டேபிளில் வச்சோம்னா புக்கு மூவ் ஆகாது. ஒரு கப் ஆஃப் கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கிட்டு ஒரு இங்கை ஊற்றுறோம்னா ஸ்லோவாக வந்து என்ன ஆகும்னா அது உள்ளே போயிட்டு அந்த வாட்டரோடைய கலரையை சேஞ்ச் பண்ணும். அப்புறம் ஊதுபத்தியை பெருதி நம்ம ரூமில் வச்சோம்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு ரூமில் ஃபுல்லாகவே அந்த இது ஸ்மெல் இருக்கிறத நம்ம அப்சர்வ் பண்ண முடியும். அதனால தான் சொல்லியிருக்காங்க டிஃப்யூஷன் இஸ் த டெண்டன்சி ஆஃப் பார்ட்டிக்கல் டு ஸ்ப்ரெட் அவுட் இன் ஆர்டர் டு ஆக்குபை த அவைலபிள் ஸ்பேஸ். என்னென்னா அதுக்குள்ளே இருக்க பார்ட்டிகல்ஸ் வந்து அந்த ரூமில் இருக்கக்கூடிய ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்ணிக்கிறது. இல்லைனா அந்த தண்ணி ஊற்றுறோம் இல்லையா, அந்த கிளாஸை ஏதோ உள்ள ஒரு ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்ணிக்குது அப்படின்னா அது பேர் தான் டிஃப்யூஷன். டிஃப்யூஷன் வந்து எப்போ நம்ம ரொம்ப எதில் நம்மளுக்கு நல்லா தெரியும்னா லிக்விடில் கொஞ்சம் லேட்டாக தெரிஞ்சாலும் கேஸில் வந்து ரொம்ப சீக்கிரமாக நம்மளுக்கு தெரியும். பார்ட்டிகல்ஸ் இன் சாலிடில் பார்ட்டிகல்ஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா டைட்லி பேக்டு. இன் solid the particles are tightly packed with very little space between them. Example, stone. Particles in liquids are arranged in random or irregular ways and the space between the particles is greater than that in solids. The particles in the gases are arranged far apart, they move freely. அதனால தான் ஈஸியாக என்ன முதல்னால ஃப்ரீயாக மூவ் பண்ண முடியுது, கேஸ்னால. சாலிட்னால மூவ் பண்ண முடியல. Liquid atoms are packed more loosely which allow things to be able to pass through it. லிக்விடை பற்றி சொல்லியிருக்காங்க. Liquid atoms are packed more loosely which allow things to be able to pass through it. Liquid is affected by gravity more than anything. Liquids are always moving due to gravity around it. Liquid எப்படி மூவ் ஆகும்னா அங்கே இருக்க கிராவிட்டியை பொறுத்து மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கேஸ் atoms are spread out so far you can walk through it without any restriction. Gas is not affected by
gravity, the gas atoms never stop moving and it never stay in place. அதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம ஊதுபத்தி ஏதாவது ஞாபகம் வச்சுக்கணும். அதனால் என்ன செய்ய முடியும், எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் எங்கே வேணால் அந்த புகை வந்து மூவ் ஆக முடியும். அதுக்கு எந்த கிராவிட்டினால அதை வந்து கட்டுப்படுத்த முடியாது. atoms never stop moving and it never stays in place. நம்ம சொன்னாலே புக் டேபிள் மேலே இருக்குது. இங்கே வந்து ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரில் ஊற்றிருக்காங்க. இது வந்து ஊதுபத்தி. மூமெண்ட்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் restricted in solids but do not diffuse like liquids or gases. In fluids, the particles are under motion and hence can push ink or smoke particles here and there. Thing to learn பார்த்துங்க. Solid to liquid, liquid to gas. Liquefaction of gases is a process by which substance in the gaseous states are converted to the liquid state. When pressure on a gas is increased, its molecules come close together and the temperature is reduced, which removes enough energy to make it change from the gaseous to the liquid state. சாலிட் டு லிக்விட், எப்பயுமே வந்து சாலிட் டு லிக்விட், லிக்விட் டு கேஸ், இது வந்து இப்படி கன்வெர்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம ஐஸ் கட்டி எடுத்துக்கலாம். அது வந்து சாலிடாக இருக்குது, அதை மெல்ட் பண்ணால் வந்து லிக்விடாகவும், அதை பாயில் பண்ணும்போது கேஸ் ஆயிரும். அது லிக்விஃபிகேஷன் ஆஃப் கேஸ், கேஸை வந்து மறுபடியும் வந்து லிக்விட் ஸ்டேஜ் கொண்டு வரது. அது இப்போ தான் லிக்விஃபிகேஷன் ஆஃப் கேஸ். இட் கேன் பி டேக்ஸ் பிளேஸ் ஒன்லி அண்டர் ப்ரெஷரில் மட்டும் இது நடக்கும். is a process by which substance in the gaseous states are converted to the liquid state. Gas is converted to the liquid state when pressure on a gas is increased. Gasல இருக்கக்கூடிய pressure வந்து increase ஆகும்போது it can be converted to the liquid form. Its molecules come close together and its temperature is reduced, which removes enough energy to make it change from the gaseous to the liquid stage. கேஸ்லேருந்து லிக்விட்க்கு மாறுறதுக்கு என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும் பார்த்தீங்கன்னா, pressure வந்து increase ஆகும், then temperature is reduced. Pressure on the gas is increased and the temperature is reduced, then the gas is converted to the liquid form. இதுவும் important தான். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். compressible as compared to liquids and solids. Let us take 3 identical syringes. எப்பயுமே வந்து ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்து புரிய வச்சுட்டு தான் அவங்க நெக்ஸ்ட்டு சொல்லியிருக்கு, டெஃபினேஷனே கொடுத்துருக்காங்க. Let us take 3 identical syringes, close the nozzle tightly with a cork. After removing the plunger, first let us fill it with wine chalk powder. Now put the plunger back and try to press it down. What do you observe? இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, சிரஞ்சு எடுத்துக்கிறாங்க, நீரில் இல்லாத சிரஞ்சு எடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் என்ன செய்ய, சாக் பவுடர் வந்து அதுக்குள்ளே ஃபுல்லாக ஃபில் பண்ணுறாங்க. திரும்ப அமுக்கும் போது அமுக்க முடியாது, ஏன்னா சாலிட்ஸ் ஆர் நாட் கம்ப்ரெசபிள். சாலிட்ஸ் என்ன செய்ய முடியாது, கம்ப்ரெஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, லிக்விட்ஸ் எடுத்துக்கிறாங்க, ஆர் ஹார்ட்லி கம்ப்ரெசபிள். லிக்விட்னா கூட கொஞ்சம் மெதுவாக ஹார்ட்லி கம்ப்ரெசபிள், ரொம்ப நம்ம ப்ரெஷர் கொடுத்தா மட்டும்தான் அது மூவ் ஆகும். வேரஸ் கேஸ் ஆர் ஈஸிலி கம்ப்ரெசபிள். ஈஸியாக என்ன செய்யுது, அமுக்கணுன்னு ஈஸியாக வெளியில் வந்துடுது, அதான் கம்ப்ரெசபிள். அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணதான் அங்கே கொடுத்துருக்காங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இவ்வளோ நாள் நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம் அப்படின்னா, ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்கிங் கிளாஸ் இஸ் நாட் ஏ சாலிட். கிளாஸ் வந்து சாலிட் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம கிளாஸ் என்ன சொல்லுவோம், கிளாஸ்னால் டம்ளர் கிடையாது. கிளாஸ் மீன்ஸ் ஜன்னல் கிளாம் பண்ணுவோங்களா அந்த கிளாஸு, அதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து நம்ம எப்பவுமே சாலிட் சொல்லுவோம், ஆனால் அது சாலிட் கிடையாது. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இட் இஸ் எ லிக்விட். ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்கிங் gas is not a solid. It is actually a very slow moving liquid. Glass is very slow moving liquid. In church windows that are 100 of years old, the glass at the bottom is thicker than that are at the top proof that glass flow like a liquid if given enough time. பழைய காலத்து சர்ச்சிலலாம் விண்டோவில் நம்ம பார்த்தோம்னா கீழே இருக்க கிளாஸ் வந்து தடிமனா, விண்டோவில் இருக்க கிளாஸில் கீழ் பாட்டு வந்து தடிமனாகவும் மேல் பாட்டு வந்து கொஞ்சம் மெல்லிசாகவும் இருக்கும். ஏன்னா இட் இஸ் எ வெரி ஸ்லோ மூவிங் லிக்விட். மேலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து டைம் கொடுக்கணும், அதுக்கு உடனே அது ஆகும்னு சொல்ல முடியாது. டைம் கொடுத்தோம்னா மேலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி கீழே வந்து செட்டில் ஆயிரும். அதனால கீழே திக்காக இருக்குது, மேலே வந்து தின்னாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிளாஸ் இஸ் நாட் ஏ சாலிட், இட் இஸ் ஆக்சுவலி எ வெரி ஸ்லோ மூவிங் லிக்விட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அப்புறம் நம்ம படித்ததை வச்சு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டிஃப்ரென்ஷியேட் கொடுத்துருக்காங்க. சாலிட், லிக்விட், கேஸ். சாலிடுக்கு என்ன இருக்குன்னா ஒரு டெஃபினைட் ஷேப் அண்ட் வால்யூம் இருக்கும். லிக்விடுக்கு வந்து அது மாதிரி இருக்காது. எதில் நம்ம ஊற்றி வைக்கிறோமோ அந்த வெசலுடைய வந்து ஷேப்புக்கு அது மாறிடும். கேஸ் ஆஃப் நெய்தர் டெஃபினைட் ஷேப் நாட் டெஃபினைட் வால்யூம், அதுக்குன்னு ஒரு வால்யூமோ டெஃபினைட் ஷேப்போ இல்லை. தென் incompressible, compressible to small extent, highly compressible. நம்ம syringe example பார்த்தோம். Next, there is a little space between the particles of solid.
The particles have a greater space between them. The space between gas particle is the greatest. These particles attract each other very strongly. The force of attraction between liquid particles is less than solid particles. The force of attraction is least between gaseous particle. Particles of the solid cannot move freely. These particles move freely. Gaseous particles are in random motion. Randomனா irregular motionல அது மூவ் ஆகிட்டு இருக்கும். அது டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. மேட்டர் பியூர் சப்ஸ்டன்ஸ் இருக்குது, மிக்சர் இருக்குது. பியூர் சப்ஸ்டன்ஸ் வந்து எப்படி நம்ம பிரிக்கலாம்னா எலமெண்ட், காம்பவுண்டுன்னு பிரிக்கலாம். மிக்சரை பொறுத்தவரைக்கும் ஹோமோஜீனியஸ் மிக்சர், ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர். ஹோமோனா சேம், ஹெட்டிரோனா டிஃப்ரெண்ட். ஒரே மாதிரி கலந்துருக்கிறது வந்து ஹோமோஜீனியஸ், டிஃப்ரெண்ட் பார்ட்டிகல்ஸாக டிஃப்ரெண்ட் கலந்துருக்க வந்து ஹெட்ரோஜீனியஸ் mixture. Pure substance and a mixture. In shops we find products which are sold as 100% pure. For common people, pure means unaltered, that which does not contain any cheap or harmful additives. Are this really pure substance as they claim to be? For a chemist, the word pure means something else. நம்மகிட்ட கேட்டிங்கன்னா பியூர் என்ன சொல்லுவோம், எந்த அடல்ட்ரேஷனும் இல்லாமல் எதையும் கலக்காமல் இருக்கிறது தான் பியூர்னு சொல்லுவோம் இல்லையா. ஆனால் வந்து கெமிஸ்ட்ரி கேட்டிங்கன்னா பியூர் என்னன்னா மேடப் ஆஃப் ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். ஒரே ஒரு கைண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் மட்டும் இருக்கிறது மட்டும்தான் அவங்க வந்து பியூர்னு சொல்லுவாங்க. ஏதாவது வேறு ஏதாவது கலந்துருந்துச்சு, அதுவும் நல்ல பொருளாகவே இருக்கலாம், வேறு ஏதாவது கலந்துருந்துச்சுன்னா அது பேர் வந்து இம்பியூர் அப்படின்னு சொல்லுவாங்க. Pure substance may be elements or compounds. An atom is the smallest particle that an element is made up of same kind of atoms. Molecule is a combination of two or more atoms. Compound is the substance formed by the chemical combination of two or more elements. படிச்சிருக்கோம். Atom is the smallest particle of matter படிச்சோம். அதே மாதிரி element கூட தான் atom is the smallest particle that an element is made of same kind of atoms. elementல வந்து ஒரே மாதிரியான atoms இருந்துச்சு, அது பேர் என்ன சொல்லுவோம்னா element. A molecule is a combination of two or more atoms. Moleculeனா two or more atoms சேர்ந்து இருக்கிறது பேர் molecule. Compound in the substance formed by the chemical combination of two or more elements. ரெண்டில் அதுக்கு மேலான எலமெண்ட் சேர்ந்ததுன்னா நம்ம காம்பவுண்ட்னு சொல்லுவோம். எஸ் மேட்டர் அரௌண்ட் அஸ் பியூர். நம்ம சுற்றி இருக்கிறதுலாம் பியூரா ஃபஸ்ட்டு பார்க்கலாம். செட்டிங் டவுன் ஆஃப் சஸ்பெண்டட் இன்சாலிபிள் ஹெவி சாலிட்ஸ். இப்படி இது ப்ராசஸ் பேர் வந்து செடிமெண்டேஷன். நம்ம ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த பிக்சருக்கு வரலாம். Purity of gold is expressed in terms of carat. 24 carat gold is considered to be gold in its purest form. The purest form of gold க்கு நம்ம என்ன சொல்லுவோம், கேரட்டில் purity of gold வந்து எதில் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் அப்படின்னா வந்து கேரட் சொல்லுவோம். 24 carat of gold is considered to be gold in its purest form. 24 carat gold தான் என்ன சொல்லுவோம், அந்த கோல்டு வந்து purest formல இருக்குன்னு சொல்லுவோம். We have had a snack. Can you identify and mention a few things that are present in snack mixture or fruit mixture? You are able to identify the ingredients in them from their colors, appearance or taste. We mix rice, dal, salt, chilies, pepper, ghee and other ingredients to make pongal. Pongal is also a mixture. Why do we call this as mixture? Mixtureனா என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மிக்சர் என்னது, எல்லாமே கலந்துருக்கிறது பேர் தான் மிக்சர். Because they are made up of more two or more ingredients or components that are physically separable. மிக்சர் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக செப்பரேட் பண்ண முடிய டிஃப்ரெண்ட் பார்ட்டிகல்ஸ் போட்டு செய்கிறது தான் வந்து மிக்சர். Explore. Can we always see the different components of the mixture without naked eyes? Let us see the two picture given below. இது வந்து salad. different of vegetables, fruits சேர்ந்த salad. இது வந்து drink. In figure we can see and physically separate the components of vegetable salad, whereas in figure we can neither see nor physically separate the components of an aerated drink, soda water. Try it yourself. Try to identify from the list that you think may be classified as mixture. Write yes if it is a mixture, then write no. If it is not a mixture, you may also write I don't know and later discuss with the teacher அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து இது மிக்சரா இல்லைன்னு கேட்டிருக்காங்க. போர்வெல் வாட்டர், அப்புறம் காப்பர் ஒயர், சுகர் கியூப் அண்ட் சால்ட் சொல்யூஷன் வந்து மிக்சர் தானே, சால்ட்டும் வாட்டரும் அதில் இருக்கும். சுகர் கியூப் அப்படின்னா வந்து தட் இஸ் சுகர் தான், அது வந்து மிக்சர் இருக்காது. காப்பர் ஒயர்லேயும் மிக்சர் கிடையாது. போர்வெல் வாட்டர் கீழே அடியில் இருக்கிற போர்வெல் வாட்டர்னு மிக்சர் கிடையாது. ஏர் இஸ் அ மிக்சர் பிகாஸ் இட் கண்டைன்ஸ் ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் வேப்பர், நோபல் கேஸஸ் எக்ஸெட்ரா. மிக்சர்னா வந்து எல்லாமே கலந்துருக்கிறது பேர் மிக்சர். மில்க் இஸ் ஆல்சோ a mixture of water, fat and protein. Lemon juice is a mixture. Some of us let it less sweet or with less sugar, while some others it very sweet, so they prefer to add more sugar. But either way, it is still lemon juice prepared from lemon extract.
water and sugar, and it's a mixture though the amount of water added is different. Some way even if you add extra water or lemon extract, it will still be a mixture. Mixture-na ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு வந்து லெமன் ஜூஸ் கொடுத்துருக்காங்க. லெமன் ஜூஸ் எடுக்கிறோம், சுகர் எடுக்கிறோம், வாட்டர் எடுக்கிறோம். இது மூணுத்தையும் சேர்த்து தான் லெமன் ஜூஸ் சொல்லுவோம். அது வந்து எவ்வளோ ஆட் பண்ணுறோங்கிறதுல முக்கியம் கிடையாது. மூணுமே சேர்த்துருக்கனால அது பேர் வந்து மிக்சர். எ மிக்சர் நீட் நாட் ஹேவ் ஏ ஃபிக்ஸட் ப்ரொபோர்ஷன் ஆஃப் காம்பனன்ட்ஸ். இதுதான் கலக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எப்படி வேணால் கலக்கலாம். ஆனால் 3 டிஃப்ரெண்ட் எத்தனை டிஃப்ரெண்ட்டாக நம்ம எந்த டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் போட்டு அதை கலக்கிறோங்கிறதுல இருக்குது. A mixture is an impure substance and contains more than one kind of particles. In the mixture, the components are mixed in any proportion. Correct? Mixture-ங்கிறது என்னன்னா impure substance. முதல்ல சொன்னது pure substance-னா ஒரே ஒரு பார்ட்டிக்கல் மட்டும் போட்டு கிடக்கிறது பியூர் சப்ஸ்டன்ஸ். வேற இம்பியூர் சப்ஸ்டன்ஸ் அது வந்து அழுக்கானது கெட்டு போனதுங்கிறது அர்த்தம் கிடையாது. டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் போட்டு செய்கிறதான் வந்து மிக்சர். மிக்சர் வந்து இது இவ்வளோ அமௌண்ட் இருக்கணும், இதில் இவ்வளோ அமௌண்ட் இருக்கணும்னு வந்து டஸ் நாட் ஆஃப் எனி ஃபிக்ஸ்டு ப்ரொபோர்ஷன். எப்படி வேணால் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்சரை. When elements chemically combine, they form compounds, whereas a mixture can be physical combination of 2 or more elements. Example, 22 karat gold, which is composed of gold and copper, gold and cadmium. When elements chemically combine, they form compounds. Chemically ரெண்டு எலமெண்ட்டை நம்ம சேர்க்கும் போது நம்மளுக்கு வந்து காம்பவுண்ட் கிடைக்கும். whereas a mixture can be a physical combination. அந்த மிக்சர் வந்து எப்படி வேணால் நம்ம வந்து உருவாக்கலாம். இப்போ 22 கேரட் கோல்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து அங்கே வந்து கோல்டும் காப்பரும் இருக்கும், இல்லைனா கோல்டும் கேட்மியமும் இருக்கும். 2 or more components பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாம்பிள் A8 இருக்கு, which is composed of carbon dioxide, water, sweetening and coloring agent. An example, an element and component tincture of iodine பார்த்துருப்போம். அதில் வந்து என்ன இருக்கும், tincture of iodine which is composed of iodine alcohol. எது வேணால் ரெண்டு சேர்ந்துருக்கு, எத்தனை காம்பனண்ட் வேணால் சேர்ந்துருக்கலாம். அது பேர் என்ன சொல்லுவோம், மிக்சர். செப்பரேஷன் ஆஃப் மிக்சர், அந்த பிக்சர் பார்த்தோம் இல்லையா, அது இதுக்கு தான் செப்பரேஷன் ஆஃப் மிக்சர். All are mixtures used as they are or there are need for separating components. மிக்சரை எல்லாமே கலந்துருக்கிறது மிக்சரு. அதை வந்து நம்மளுக்கு தேவைன்னு என்ன செய்யலாம், தனித்தனியாக செப்பரேட்டாக பிரிச்சுக்கலாம். Materials we use in our day-to-day life are got from different sources and are very often combined with other substances. Mixtures like coffee and ice cream are taken as such. Mixtures like coffee and ice cream are taken as such. There is no need for separation in these cases. Metals occurs in the form of ores and earth crust, but if you want to use a pure metal, we need to adopt a laborious process of extraction to separate the useful metal from the ore. நம்மளுக்கு ஒரு மிக்சர்லேருந்து தேவை அப்படின்னும் போது அதில் நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். செப்பரேஷன் ப்ராசஸ் அப்போ தேவை. நம்ம காஃபியோ டீல வந்து நம்ம செப்பரேட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. வேற எர்த் கிரஸ்டில் இருக்கக்கூடிய ஓர் நம்மளுக்கு வந்து பியூரஸ் ஃபார்மில் தேவை அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கு செப்பரேஷன் பண்ணணும். அதுக்கு ப்ராசஸ்க்கு வந்து நேம் வேறையாக இருக்கலாம், ஆனால் பொதுவாக அது பேர் வந்து செப்பரேஷன். ஸோ what is meant by separation? The process by which the components of mixture are isolated and removed from each other to get pure substance is called as separation. மிக்சராக இருக்கிறதுலேருந்து ஒரே மாதிரியாக இருக்க பொருளை தனித்தனியாக பிரிக்கிறது பேர் என்ன, செப்பரேஷன். அதான் பியூர்னு சொல்லியிருக்காங்க. இந்த பியூருங்கிறது சுத்தம் தூய்மை அதெல்லாம் கிடையாது, ஒரே மாதிரியாக இருக்க சப்ஸ்டன்ஸ், அதான் வந்து பியூர் சப்ஸ்டன்ஸ். டு கெட் த ஒரிஜினல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் யூசஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் we need separation. When and why do we need to separate mixtures? When we need to remove impurities or harmful substances from the mixture. எப்போ நம்ம செப்பரேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இம்பியூரிட்டிஸை வந்து நம்ம கிளியர் பண்ணுறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரைஸில் இருக்கக்கூடிய கல் எடுக்கிறதுக்கு நம்ம செப்பரேட் பண்ணுவோம். தென் வந்து when the useful components has to be separated from other components. பெட்ரோலியம்லேருந்து பெட்ரோல் எடுக்கிறது, தென் கோல்டு மைன்ஸ்லேருந்து கோல்டு எடுக்கிறது, அதெல்லாம் வந்து செப்பரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். Different types of separations இருக்கு. The choice of method of separation depends upon the properties of the components of the mixture. நம்ம வந்து செப்பரேஷன் டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் இருக்குது. எந்தெந்த சப்ஸ்டன்ஸ் வந்து எதை நம்ம பிரிக்கணும் அதை வச்சு அதுக்கு வந்து நேம் இருக்குது. The separation method can be based on particle size, shape or physical state. They may be solid, liquid or gases. பார்ட்டிகல் சைஸை பொறுத்து இருக்கும் செப்பரேஷனுக்கு. அப்புறம் வந்து சாலிட், லிக்விட், கேஸ், அந்த ஃபிசிக்கல் ஸ்டேட்டை வந்து நம்ம வந்து ஃபிசிக்கல் ஸ்டேட்டை வச்சு நம்ம எப்படிலாம் செப்பரேட் பண்ணலாங்கிறதுக்கு ப்ராசஸ் இருக்குது. இப்போ என்ன செய்யணும், நம்ம டீ போடுறோம் அப்படின்னா வந்து ஸ்டெய்னர் வச்சு நம்ம என்ன செய்வோம், டீ தூள் தனியாக நம்மளுக்கு தேவையான டீயை தனியாக நம்ம என்ன செய்யலாம்னா செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். அது பேர் என்ன, சிம்பிள் ஃபில்டரிங். A sieve is similar to a stainer. Sieving is used when we have to separate solid particles of different sizes from bran from flour, sand from gravel. அதே மாதிரி நம்ம சலிக்கிறது, ஜல்லடை வச்சு சலிப்போம், மாவை வந்து சலிச்சு எடுத்துக்கணும், sieving.
Wire mesh as a stainer sieve is used to separate gravel from a sand at a construction site. கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லலாம் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வச்சுருப்பாங்க, வந்து இது இரும்பில் வச்சுருப்பாங்களா, அது எதுக்குன்னா வந்து மண் வந்து நைஸாக ஜலிக்கிறதுக்கு வச்சுருப்பாங்க. அதாவது அந்த இடத்த பொறுத்தும் அந்த ஃபிசிக்கல் ஸ்டேட்டை வச்சும் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செப்பரேஷன் பண்ணுவோம். அப்போ நம்ம 2 பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஃபில்ட்ரேஷன் பார்த்துருக்கோம், நெக்ஸ்ட்டு சீவிங் பார்த்துருக்கோம். இது வந்து ஸ்டெய்னர் யூஸ் பண்ணி வயர் மெஷ் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டெயின் பண்ணுறதை பார்க்குறோம். When very fine insoluble solids have to be separated from a liquid as in butter from curds, churning is performed. இப்போ வந்து கேர்ட்லேருந்து நம்ம பட்டர் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அது வந்து என்ன இன்சாலிபிள் சாலிட்ஸாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே நம்ம கடைஞ்சி மேலே இருக்கிறத எடுக்கணும். அது பேர் வந்து churning. The mixture is churned vigorously when solids butter will be collected on the sides of the vessels, but both butter and buttermilk are obtained after churning are useful and to be consumed. In washing machine, this principle is used to squeeze out dirt from clothes and the method is called centrifugation. கேட்பாங்க வாஷிங் மிஷினில் யூஸ் பண்ணுற அந்த பிரின்சிபல் பேர் எனக்குன்னா சென்ட்ரிஃபிகேஷன். அதான் தயிர் கடையும் போது என்ன செய்வோம்னா மேலே இருக்க சாலிட் பார்ட்டிகல்ஸாக மேலே வந்து செட்டில் ஆகிரும். வர பட்டர் மில்க் வந்து கீழே வந்து செட்டில் ஆகிரும், மேலே வந்து நம்மளுக்கு பட்டர் கிடைக்கும். In washing machines, this principle is used to squeeze out dirt from cloths and method is called centrifugation. Then threshing. We pluck flowers from a plant. When we pluck flowers from plant, we are separating the flowers from the stalks. Can we do the same for food grains like rice and wheat, which also grow on plant stalks? That would not possible because the grains are very small in size and quantity is very large. Farmers separate grains from the stalks by beating them so hard that the grains are separated from the stalks. This is called threshing. த்ரெஷிங்னா வந்து நம்ம பூ வந்து செடியிலேருந்து பறிக்கிறோம், ஒன்றொன்னா நம்ம பறிக்க முடியும். அதுவே வந்து ஒரு நெல்லோ கோதுமையோ ஒன்றொன்னா நம்மளை பறிக்க முடியுமா? பறிக்க முடியாது. அதனால் வந்து விவசாயிகள் என்ன செய்வாங்கன்னா ஃபோர்ஸாக அதை போட்டு அடிப்பாங்க. அப்போ என்ன ஆகுனா வந்து அந்த கிராஸ்லேருந்து வீட்டும் ரைஸும் தனியாக வந்துடும். அந்த ப்ராசஸ் பேர் என்ன? த்ரெஷிங். THRESHING, threshing. Winnowing. Rice, wheat and other food grains are covered in husk which cannot be eaten by us. Husk is very light and gets easily blown away by a breeze or wind. This property is made use of in winnowing. Winnowingனா வந்து இப்போ வந்து அரிசியை எடுத்துடுறாங்க. அரிசியை வந்து மேலே வந்து முரத்தில் வச்சு அப்படியே ஜலிப்பாங்க. அப்போ தான் தூசியெல்லாம் மேலே இருக்க அந்த ஹஸ்கெல்லாம் பறக்கும். அது பேர் வந்து winnowing. This is done by dropping the mixture slowly from the height in the presence of wind. Winnowing என்ன தேவைன்னா the presence of wind. Lighter solids like that is husk will be carried by wind and will be collected in separate heap, while heavier solids grains will fall closer and from a separate heap. அது லைட் வெயிட்னால ரொம்ப தூரமாக போய் விழுவோம். இது வந்து வெயிட்டாக இருக்கனால கீழே விழுவோம். அப்புறமா அவங்க என்ன செய்வாங்கன்னா எடுத்து வச்சுக்குவாங்க. இம்பார்ட்டன்ட் பாருங்க, do you know? Rice husks are the hard protecting coverings of grains of rice. In addition to protecting rice during the growing season, husks can be used as building material, fertilizer, insulation material and fuel. Rice husks are the hard protecting covering of grains of rice. ரைஸ்க்கு மேலே இருக்க உமின்னு சொல்லுவாங்களா, அதான் வந்து ஹஸ்க் வந்து பண்ணிவிட்டு ஹஸ்க்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ்க்கு நிறைய வேஸில் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து husk can be used as building material யூஸ் பண்ணுறாங்க, ஃபர்டிலைசரை யூஸ் பண்ணுறாங்க, இன்சுலேஷன் மெட்டீரியல் அண்ட் ஃபியூவலாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுவும் கேட்பாங்க ஹஸ்க் யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டால் எஸ். இஃப் த ரைஸ் தட் we cook as stones in it, we have to pick the stones out. அது hand picking. நம்ம வந்து அரிசியில் கல்லெல்லாம் இருந்துச்சுன்னா அதை வந்து கல்லெல்லாம் எடுத்துருவோம்ல, அது பேர் வந்து hand picking. Then magnetic separation. In a mixture containing iron, the magnetic property of iron can be used to separate it from the non-magnetic substances by using a magnet. இப்போ ஒரு சப்ஸ்டன்ஸில் மேக்னெட் இருந்துச்சு, அதை மட்டும் செப்பரேட்டாக பிரிக்கணும்னா மேக்னெட் வச்சு, அயன் இருந்துச்சுன்னா அதை பிரிக்கணும்னா மேக்னெட் வச்சோம்னா ஈஸியாக ஒன்றா வந்து அயன் வந்து மேக்னெட்டில் அட்ராக்ட் ஆகிருக்கும். அப்புறம் நம்மளுக்கு பியூரஸ்ட் ஃபார்மாக மெட்டீரியல் கிடைக்கும். அது பேர் வந்து மேக்னெட்டிக் செப்பரேஷன். Sedimentation. Rices and pulses are often mixed with very fine straw or dust particles which have to be removed before cooking. Are you familiar with the way that is done at home? The rice or pulses are washed in water. The lighter impurities float while heavier grains sink to the bottom. This is called sedimentation. பார்ட்ஸில் ரொம்ப உமி லைட் வெயிட் பார்ட்டிகல்ஸ் இருந்தால் கொஞ்ச நேரம் என்ன செய்வோம்னா தண்ணி பிடிச்சி ஒரு 2 minutes வச்சோம்னா லைட்டர் பார்ட்டிகல்ஸ்லாம் மேலே வந்துடும். அதெல்லாம் நம்ம கொட்டிட்டு கீழே இருக்க ஹார்டர் பார்ட்டிகல்ஸ் ரைஸ்லாம் கீழே செட் ஆகிடும், செடிமெண்ட் ஆகிருக்கும். அது பேர் வந்து செடிமெண்டேஷன். The water with the impurities is carefully poured away, leaving clean rice at the bottom. This is called
டீகான்டேஷன் என்னன்னு கேட்பாங்க. நம்ம வந்து ரைஸை கீழே வச்சு இப்போ வந்து ரைஸ் எடுத்துக்கிறோம், நம்ம தண்ணி ஊற்றுறோம்னா லைட்டர் பார்ட்டிகல்ஸ்லாம் மேலே வந்துடும். அந்த தண்ணியை வந்து நம்ம கேர்ஃபுல்லாக கீழே கொட்டிட்டு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த ஹெவியர் மெட்டீரியல்ஸ், அதாவது ரைஸை கீழே வச்சுக்கிறோம் இல்லையா, நம்ம கீழே ஊற்றுறோம்ல தண்ணி இருக்கு இல்லையா, அந்த ப்ராசஸ் பேர் என்னென்னா டீகான்டேஷன். செப்பரேஷன் மட் ஃப்ரம் மட்டி வாட்டர். இப்போ வந்து வாட்டர் வந்து மட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி வந்து தண்ணியை வந்து நல்ல தண்ணியை ஆக்குறது அப்படின்னா, மட்டி வாட்டர் இஸ் a mixture of very fine particles of solid in water, soil in water. What will happen to a beaker of muddy water if it is left undisturbed for some time? Mud being heavy will settle down at the bottom of the beaker and will form the sediment. Water will form the top layer and is called a supernatant liquid. The settling down of heavier components of a mixture which when allowed to remain undisturbed for some time is called sedimentation. இப்போ வந்து களிமண் இது இப்போ வந்து மட்டி வாட்டர் இருக்குன்னா அது கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சிட்டோம்னா மட்டெல்லாம் ஹெவியர் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் கீழே செட்டில் ஆகிடும், மேலே வந்து லைட்டர் பார்ட்டிகல்ஸ் வாட்டர் மட்டும் கிடைக்கும். நம்ம கேர்ஃபுல்லாக வாட்டர் தனியாக அந்த மட்டு தனியாக பிரித்து எடுத்துடலாம். டிகான்டேஷன் பார்த்தோம் இல்லையா, the process is done after sedimentation. The supernatant liquid is slowly poured out from the container without disturbing that sediment. The part that has settled down is called sediment. The water that is obtained after decantation is called decantate. The process of removal of waste above the sediment is called as decantation. But even after decantation, the water is not completely free from fine soil particles. How can we remove this? By the process of filtration. Do you think a strainer or a cloth can filter these fine particles? Do it and see for yourself. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து செடிமெண்ட் ஆகிடுச்சு, கீழே செடிமெண்ட் ஆகிடுச்சு, மேலே நம்ம ஊற்றுறோம்ல தண்ணி பேர் டீகன்டேஷன். அந்த ப்ராசஸ் பேர் டீகன்டேஷன், லிக்விட் பேர் டீகான்டேட். அந்த தண்ணியுமே பியூராக இருக்குன்னு சொல்ல முடியாது, அதை நம்ம ஒரு ஃபைன் கிளாத் வச்சோ இல்லைனா ஃபில்டர் வச்சோ நம்ம ஃபில்டர் பண்ண அந்த ப்ராசஸ் பேர் ஃபில்ட்ரேஷன். ஃபில்ட்ரேஷனுக்கு அந்த பேப்பரை வந்து இப்படி மடித்து இப்படி வச்சு ஃபில்டர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. மேலே இருக்கிறது ரெசிடியூ, கீழே இருக்கிறது ஃபில்ட்ரேட். மோர் டு நோ. Combination of methods are used sometimes for a complete separation. சில ப்ராசஸ்க்கு வந்து ஒன்லி ஒன் ப்ராசஸ் ஆஃப் செப்பரேஷன் மட்டும் இருக்காது இல்லையா, அதை வந்து பியூரஸ்ட் ஃபார்மாக கொண்டு வரதுக்கு முதவே நம்ம பார்த்தது வந்து அந்த மடி வாட்டர்லேருந்து இது செடிமெண்டேஷன் ப்ராசஸ் தேவை, மடி வாட்டர்லேருந்து க்ளீன் வாட்டர் இருக்குது, நம்மளுக்கு வந்து செடிமெண்டேஷன் ப்ராசஸ் தேவை, இன்னொன்று என்ன ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் தேவை. சம் ப்ராசஸ் வந்து 2 இல்லைன்னா 3 கூட நம்மளுக்கு 3 டைப்ஸ் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் கூட தேவை. கெட் ஏ பியூர் பார்ட்டிக்கல். If the mixture of sand and salt in water to be separated, several steps will be followed. Sedimentation, decantation, filtration, evaporation and condensation. இந்த ப்ராசஸ் எல்லாமே சில இதுக்கு தேவைப்படும். Food adulteration. Sometimes things that we buy in the market are mixed with harmful and unwanted substances. This process is called adulteration. நம்ம சம்டைம்ஸ் மார்க்கெட்டில் வாங்குகிற பொருள் வந்து நம்மளுக்கு தேவையில்லான சப்ஸ்டன்ஸை கூட நம்மளுக்கு தேவையுள்ள சப்ஸ்டன்ஸை மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, அது பேர் வந்து adulteration. In most houses, people use commercial water filter to remove not only the impurities but also to kill the harmful germs in water using UV rays. RO, a process of removing impurities from water to make it potable. எல்லா வீட்லேயும் இப்போ RO இருக்குது, அதில் நம்ம வந்து பைப் வாட்டர் போட்டோம்னா நம்மளுக்கு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர் கிடைக்கும் ஃபார் போர்ட்டபிள், ஃபார் குடிக்கிறதுக்கு. Food can also get adulterated due to carelessness or lack of proper handling. Adulterate எப்படி ஆகும்னா நம்ம சும்மா வந்து ஊறுகாலாம் எடுப்போம், தண்ணிப்பட்ட ஸ்பூனை போட்டுருவோம், அதனால் ஊறுகாய் ஃபுல்லாக கெட்டு போயிடும். அது வந்து நம்மளுடைய தப்புனால நடக்கிறது. We must be careful about the common adulterants in our consumable goods, especially in food. Consumption of any adulterated food will be harmful and can be health hazard. An adulterated substance will not indicate the true properties of the original substances. இதுக்கு எங்கெங்கே adulteration நடக்கும் கொடுத்துருக்காங்க. Use tea leaves or sometimes use adulterants in tea. Turmeric powder is adulterant with a bright yellow chemical which is poisonous to மஞ்சத்தூளில் வந்து மஞ்சள் கலர் கலந்துருவாங்க, அது நம்ம உடம்புக்கு ரொம்ப கெடுதலாக இருக்கும். அப்புறம் அதை முடிச்சுட்டாங்க. கீவேர்ட்ஸ் வந்து மேட்டர், வால்யூம், கம்ப்ரெசிபிலிட்டி, ஃப்ளூயிட்ஸ், அன்பிக்கிங், வினோவிங், மேக்னெட்டிக் செப்பரேஷன், டிகான்டேஷன், அடல்ட்ரேஷன். ஃபாஸ்ட் ஃபேக்ட் நம்ம இவ்வளோ தூரம் படித்து வந்து ஃபாஸ்ட் ஃபேக்டாக கொடுத்துருக்காங்க. மேட்டர் இஸ் எனிதிங் தட் ஹாஸ் மாஸ் அண்ட் ஆக்குபைஸ் ஸ்பேஸ். All matter is made up of extremely small particles. Matter is classified into solid, liquid and gas on the basis of 2 important factors: the way the particles are arranged, the way the particles attract each other. Difference between these properties of solid, liquid and gases is due to difference in the arrangement of the particles and the nature of the attractive force between them. A pure substance can be an element or a compound is made up of only one kind of particle.
A mixture is an impure substance containing two or more components physically mixed in any proportion. Separation of mixture is done to remove harmful components to obtain a useful component to obtain a substance in highly pure form. Separation method to be adopted depend on the properties of the components. Hand picking வந்து for small quantities containing particles reasonably large in size to be recognized can be picked by hand. Whereas winnowing adapted to separate lighter solids from heavier ones using wind. Magnetic separation used to separate magnetic substance from the non-magnetic substances. Sedimentation settling down of suspended insoluble in heavy solid particle used to separate solid liquid mixtures. Decantation process of pouring out the clear supernatant liquid without disturbing the sediment. Filtration process of separating insoluble solid particles residue from a liquid filtrate by using a filter paper. Adulteration make impure by the addition of a foreign or inferior substance. Next book back question வந்துடலாம். dash is not made of matter. இதில் வந்து எது வந்து matter கிடையாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Light ray is not a matter. 200 ml of water is poured into a bowl of 400 ml capacity. The volume of water now will be 200 ml தான். Seeds from watermelon can be removed by hand picking method. கையில் தான் எடுக்க முடியும். Light impurities like dust when mixed with rice or pulse can be removed by winnowing. விண்டு வச்சு நம்ம பண்ணுவோம்ல winnowing. Dash of its essential to perform winnowing activity air. Filtration method is effective in separating solid liquid mixture. From the following dash is not a mixture. இதில் எது mixture கிடையாது. Water is not the mixture. மற்ற எல்லாமே mixture தான். Say true or false. Air is not compressible. False. Air is compressible. Gas is compressible. படிச்சோம் இல்லையா. Liquid of no fixed volume but have fixed shape. False தான். ரெண்டுமே தான். No fixed volume, no fixed shape. Particles in solids are free to move. False. When pulses are washed with water before cooking, the water is separated them by the process of filtration. True. Strainer is a kind of sieve which is used to separate liquid from the solid. It's true. Grain and husk can be separated from winnowing. Yes, true. Air is a pure substance. Yes, true. Air is a pure substance. No, air is impure substance. A mixture of many gases. That's the false. Butter from the curds is separated from sedimentation. False. Match the following கொடுத்துருக்காங்க. Break easily. எதை வந்து நம்ம ஈஸியாக வந்து பிரேக் பண்ண முடியும்னா மட் பாண்ட். மட் பாண்டை வந்து ஈஸியாக பிரேக் பண்ண முடியும். பெண்ட் ஈஸிலி. எதை வந்து நம்ம பெண்ட் பண்ண முடியும்னா பிளாஸ்டிக் ஒயர். கேன் பி ஸ்ட்ரெச்டு ஈஸிலி. எதை ஸ்ட்ரெச் பண்ண முடியும்? ரப்பர் பேண்ட். கெட் கம்ப்ரஸ்ட் ஈஸிலி. எதை வந்து நம்ம கம்ப்ரஸ் பண்ண முடியும்? காட்டன் wool. கெட்ஸ் ஹீட்டட் ரெடிலி வந்து மெட்டல் பேன். மெட்டல் பேன் வந்து கெட்ஸ் ஹீட்டட் ரெடிலி. இது வந்து சாலிட் லிக்விட் கேஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. செப்பரேஷன் ஆஃப் விசிபிள் அன்டிசரபிள் காம்பனன்ட்ஸ் வந்து ரைஸ் அண்ட் ஸ்டோன். எதை வந்து நம்மளால் ஈஸியாக வந்து செப்பரேட் பண்ண முடியாது? செப்பரேஷன் ஆஃப் விசிபிள் அன்டிசரபிள் காம்பனன்ட்ஸ். விசிபிள் கண்ணால் நம்ம எதை இது செப்பரேட் பண்ண முடியும்னா ரைஸ் அண்ட் ஸ்டோன். அது பேர் என்னென்னா ஹேண்ட் பிக்கிங். அது ப்ராசஸ் நேம் வந்து ஹேண்ட் பிக்கிங். செப்பரேஷன் ஆஃப் ஹெவியர் அண்ட் லைட்டர் காம்பனன்ட்ஸ் வந்து ஹஸ்க் அண்ட் பேடி. வினோவிங். அது பேர் வந்து வினோவிங். செப்பரேஷன் ஆஃப் இன்சாலிபிள் பார்ட்டிகல்ஸ் வந்து வாட்டர் மிக்ஸ்டு வித் ஷாக் பவுடர். அது பேர் என்னென்னா ஃபில்ட்ரேஷன். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சுட்டு நம்ம அப்புறம் கீழே ஊற்றினோம்னா கீழே செடிமெண்ட் ஆயிரும், மேலே நம்மளுக்கு கிடைக்கும். செப்பரேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் காம்பனன்ட்ஸ் ஃப்ரம் நான் மேக்னெட்டிக் காம்பனன்ட்ஸ் வந்து அயன் இம்ப்யூரிட்டிஸ். அது பேர் வந்து மேக்னெட்டிக் செப்பரேஷன். செப்பரேஷன் ஆஃப் சாலிட்ஸ் ஃப்ரம் த லிக்விட்ஸ் இஸ் நோன் அஸ் சாண்ட் அண்ட் வாட்டர். அது பேர் வந்து டீகான்டேஷன். Fill in the blanks. Matter is made up of atoms. In solids, the space between the particles is less in liquid and gases. Less in liquid and gases. ரெண்டுத்துலையுமே நான் அப்படி இருக்கும்னா வந்து கம்மியாக இருக்கும் ஸ்பேஸ். Grains can be separated from the stalks is by threshing. அந்த ப்ராசஸ் பேர் என்னென்னா THRESHING, threshing. Chilies are removed from upma by hand picking method. நம்ம கையால் தான் நம்ம எடுத்து போட்டுருவோம். The method employed to separate clay particles from water is known as filtration. Among the following items, safety pin
பென்சில் அண்ட் ரப்பர் பேண்ட் வில் கெட் அட்ராக்டட் டு எது வந்து மேக்னெட் அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னா வந்து சேஃப்டி பின் தான் அட்ராக்ட் பண்ணும். வாட்டர் ஆப்டைன் ஃப்ரம் டியூப்வெல் இஸ் யூஸ்வலி இம்பியூர் வாட்டர். நம்ம டியூப்வெல்லேருந்து கிடைக்கிற வந்து இம்பியூர் வாட்டராக தான் இருக்கும். நெக்ஸ்ட் கம்ப்ளீட் த ஈவன் அனாலஜி. சாலிட் வந்து ரிஜிடிட்டி, கேஸ் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி. லார்ஜ் இன்டர் பார்ட்டிகல் ஸ்பேஸ் வந்து கேஸஸு. அதே மாதிரி லிட்டில் இன்டர் பார்ட்டிகல் ஸ்பேஸ் வந்து சாலிடு. நெக்ஸ்ட் வந்து ஃப்ளூயிடிட்டி வந்து ஃபிக்ஸ்டு வால்யூம். ஃப்ளூயிடிட்டி வந்து எப்படி இருக்கும்னா வந்து எப்பயுமே ஃபிக்ஸ்டு வால்யூமாக இருக்கும். அஸ்க் கிரெயின்ஸ் வந்து வினோவிங், சாடஸ்ட்டு சாக் பீஸ் வந்து ஃபில்ட்ரேஷன். ஃப்ளூயிடிட்டி எதுக்குன்னா வந்து லிக்விட் வந்து ஃப்ளூயிடிட்டியாக இருக்கும். சாரி இது பண்ணலை. ஃப்ளூயிட் வந்து லிக்விட் வந்து ஃப்ளூயிடிட்டியாக இருக்கும். ஃபிக்ஸ்டு வால்யூமாக இருக்கிறது வந்து சாலிடு. முறுக்கு ஃப்ரம் ஹாட் ஆயில் வந்து ஃபில்ட்ரேஷன், நம்ம வந்து ஃபில்ட்ரேட் பண்ணி எடுப்போம். அதே மாதிரி காஃபி பவுடர் ரெசிடியூ ஃப்ரம் டீகோஷன் ஃபில்ட்ரேஷன். இதுக்கு ஆன்சர் வந்து ஃபில்ட்ரேஷன். அயன் சல்ஃபர் மிக்சர் வந்து மேக்னெட்டிக் செப்பரேஷன். எதில் நம்ம பிரிப்போம்னா மேக்னெட்டிக் செப்பரேஷன். இந்த லெசன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து ஃபுல்லாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து புக் பேக் கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் லெசன் வந்து லிவிங் வேர்ல்ட் ஆஃப் பிளான்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நான் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் வந்து நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் எக்ஸாம் நடக்கும்போது நம்மளுக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.